இப்போது நீங்கள் வீடியோவில் பார்க்குற செடி வந்து கிட்னி பிளானட். இந்த செடி வந்து நீங்கள் நெட்டில் கூட போட்டு பார்த்தீங்கன்னா வரும். ஆனால் இது ரொம்ப எனக்கு ஒருத்தர் கொடுத்தாரு நண்பர். இந்த செடியோட இலையை காலையில் வெறும் வயிற்றில் ஒரு சின்ன இலையை பிச்சு மென்று சாப்பிட்டோம்னா அந்த கிட்னி கல் வந்து கரைஞ்சிருது. இதை வந்து எல்லோரும் நீங்கள் பயன்படுத்தலாம். கிட்னியில் கல் இருந்து ரொம்ப அவஸ்தைப்படுறவங்க இந்த செடியோட இலையை வெறும் வயிற்றில் ஒரு 2 இலை ஒரு இலை பிச்சு வீட்டுக்கிட்ட வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கிட்னி கல் கரையும். இந்த செடி இனப்பெருக்கம் எப்படி செய்யணும்னா, இந்த செடியோட இலையில் அரும்பு இருக்கும். இந்த அரும்பில் இந்த தளவில் ஒரு இலை சின்னதாக வந்து அதில் ஒரு வேர் ஓடும். இந்த இலையிலேயே வேர் வந்து தெரியும் பாரு. இந்த செடி தான் அது. இந்த செடி பாருங்கள், இந்த அரும்பு தான். இந்த அரும்பில் இது வந்து தண்டு. இந்த அரும்பில் இருந்து பாருங்கள் இலையில் வந்து இந்த வேர் ஓடி இருக்குது. இது மாதிரி மண்ணில் பறிச்சு விட்டிங்கன்னா பொழைச்சிக்கும். இலையிலேருந்து தான் இது வேர். காய் இல்லை, பூ இல்லை, பிஞ்சு இல்லை. இது வந்து இலையிலேருந்து விதை இல்லாத அப்படியே வரும். இந்த செடி எல்லோரும் நீங்கள் கண்டுபிடிச்சி வீட்டில் வச்சு கிட்னிக்கெல்லாம் வந்து லட்சமாக செலவு பண்ணுறத மருத்துவத்தில் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உண்மையாக கிட்னியில் இருக்கிற கல் வந்து நாளடைவில் கரைஞ்சி வந்துடுது. இது நல்ல மூலிகை. இதை பயன்படுத்திக்காங்க. இந்த செடி அப்படியே வச்சுட்டா வந்துடும். ஒரு செடி வச்சுன்னா 1000 செடி வீட்டுக்கிட்ட உற்பத்தி ஆகி போயிடும். இதெல்லாம் சாப்பிடுங்க. நல்ல ஒரு செடி. இந்த செடி வந்து வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, அமேசான், இந்த ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஐட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா செடி வந்து இது விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 100, 50 இந்த மாதிரி ரேட்டில் விற்பாங்க. இதை வாங்கி நீங்கள் வீட்டுக்கிட்ட வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா இதில் வந்து கிட்னி கல் கண்டிப்பாக கிட்னியில் எவ்வளவு கல் இருந்தாலும் கரைஞ்சி போயிடும். சர்க்கரையினுடைய அளவையும் குறைக்குதுன்னு இதை வந்து இப்போ ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. மருத்துவத்தை பயன்படுத்தி உடம்பை ஊனப்படுத்துறத விட மூலிகையை கண்டு பயன்படுத்தி சீராக உடம்பை கொண்டு வாங்க, நல்லாயிருக்கும். இந்த மூலிகையை கிள்ளி நல்லா இதை கழுவிட்டு, இது எதுவும் செய்யாது. நான் ஒன்று தூர்ப்பாக தான் இருக்கும். லேசாக தூர்ப்பு மாதிரி இருக்கும். வெத்தலை மாதிரி நல்லா மடித்து கிட்னியில் கல் இருக்குதுன்னு சொல்லி இந்த தலையை வந்து கிலோ கணக்கிலாம் சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு இலை, அது மட்டும்தான் கரெக்டு. காலையில் வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இதை பயன்படுத்திக்காங்க. இதெல்லாம் மனிதனுக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷங்கள். சித்தர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன இதெல்லாம் வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்க. தெய்வத்தினுடைய அம்சம். சிவ மூலிகைகள் எல்லாம். மூலிகையை தொட்டால் யாருக்கும் நோய் இல்லை. இனி அடுத்து வரும் வீடியோக்களில் எந்தெந்த மூலிகை என்னென்ன நோய்க்கு பயன்படுதுங்கிறத நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அதை நீங்கள் பயன்படுத்திக்காங்க. இந்த வாழைக்காய் காய்ச்சி இந்த பூ கீழே வந்துட்ட பிறகு வெட்டி இதை வந்து சமைச்சு சாப்பிட்டா கிட்னி கல் கரையை தான் நம்ம முன்னோர்கள் கிராமங்களில் காலாகாலமாக செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பூவை எடுத்து வீண் பண்ணிடக்கூடாது. இந்த பூவை எடுத்து நம்ம எப்படின்னா இப்படி ஒடிச்சு இதில் உள்ளே இருக்கும் இந்த நாவுகளை எடுத்து இளம்பூவாக இருக்கிறதா பொறுக்கி நல்லா பொரித்து, முருங்கை இலை இந்த பூவெல்லாம் பொரித்து 2 பருப்பு போட்டு வணக்கி நல்லா சாப்பிட்டா கிட்னி கல்லை கரைக்கிற பவர் உண்டு. இதே பூட்டைக்கு அடுத்தது இந்த காயை வெட்டி எடுத்துட்டு இந்த மரத்தில் இருக்கிற தண்டை வணக்கி சாப்பிட்ணும். வாழை மட்டை தண்டு, அதுவும் கிட்னி கல்லை கரைக்குது. அந்த மரத்தை அடியோடு வெட்டிட்டு கொஞ்சம் பறித்து விட்டுட்டோம்னா அதில் தண்ணி ஊறும். வாழை மரத்தில் தண்ணி, பூட்டையை காய வெட்டின மரத்தில் தண்ணி ஊறும். அந்த தண்ணியில் சீரகத்தை 2 அரைச்சி போட்டு அந்த தண்ணியை குடித்தாலும் கல் கரையுது. இது உண்மை. ஆனால் அறிவியல் ரீதியாக இதை யாரும் செக் பண்ணி பார்த்து சொல்லலை. இது கிராமத்தினுடைய மருந்து. இதுவும் நல்லா இருக்கும். இதையும் செய்யலாம். வாழை இருக்கிறவங்க வாழையும் செய்யலாம். அந்த செடி இருக்கிறவங்க அதை வச்சு செஞ்சுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அதிகமாக அந்த செடி வாங்கி வச்சுக்காங்க. பயன்படுதுன்னா ஒரு இலை தான், கிள்ளி வாயில் போட்டோம்னா நேச்சுரலாக கல் கரையும். இதெல்லாம் வேவிச்சு வணக்கி சாப்பிட்ணும். இதுவும் மருந்து தான் நம்ம கிட்னிக்கு.